மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையுமே கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் காலையிலேயே, அதாவது ஒரு சீக்கிரமே அந்த காரியத்தை தொடங்கி செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு மேல் சில குழப்பங்கள், தொல்லைகள்லாம் ஏற்படும். அதுவும் சாயங்கால நேரன்றது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே மதியத்திற்குள் முடித்து விடுவது நல்லது. அப்படி செய்யும் பொழுது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். நீங்கள் யாரையாவது ஒருத்தரை போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்கள சரியான நேரத்தில் சரியானபடி போய் பார்த்துடலாம். நம்ம எதை திட்டமிட்டு செய்கிறோமோ அது நமக்கு சார்பாக வெற்றியை பெற்றுத்தரும். ஆனால் இதே விஷயம் மதியத்திற்கு மேல் மாறக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் அவசரத்தில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம தவற விட்டு விடலாம். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். அதாவது சில புதிய சிந்தனைகள் உருவாகும். நம்ம வழக்கத்திலிருந்து மாறுபட்டு சில விஷயங்களை செய்யணும். அப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் தினப்படி நம்ம செய்யக்கூடிய சில அலுவல்கள்ன்ட்டு. இப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசிப்போம், பேச்சுகள் நடத்துவோம். என்னென்னா நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நம்மளை மாற்றிக்கொள்வதற்காக. அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு தினம்னு சொல்லலாம். சில முக்கியமான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஈடுபடுவீங்க. அது ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாகவும் உங்களுக்கு அது வருங்காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு நன்மையை செஞ்சு தரக்கூடிய வகையிலும் அமையும். அதனால் ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு கவனமாக செயல்பட எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில நேரங்களில் திறமை சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸும்பாங்க. ரொம்ப அதிகப்படியான ஒரு தான் என்ற ஒரு எண்ணத்தால் சில தவறுகள் நேரலாம். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி, அதாவது ஒரு ஆர்கனைசிங்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பல பேருடைய ஒத்துழைப்பு தேவை. அப்போ அந்த ஒத்துழைப்பை பெறுவதற்காக அலைவது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படிம்பாங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த மலர் அலங்காரம் யார் பண்ணுவாங்க, அந்த கேட்ரிங், அந்த என்ன மெனு சமைக்க போகிற, அது மாதிரி பல விஷயங்கள். அது மாதிரி சில முக்கியமான அலுவல்களில் ஈடுபடக்கூடியதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதில் அந்த மாதிரியான சில பொறுப்புகள்லாம் உங்கள் மேலே வரும் பொழுது ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. ஒரு கூரிய ஒரு அறிவுத்திறன், அறிவு நுட்பம்பாங்க. அந்த மாதிரி நுட்பமாக செயல்படக்கூடிய உங்களுடைய தன்மை வெளிப்படும். புகழை அடைவீர்கள். உங்கள் இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திறமை பளிச்சிடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவையாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு தினம். உங்களுடைய அறிவுத்திறனால் பல நன்மைகளை
வரக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இருக்கும். சில நல்ல செய்திகள் உங்களுக்கு காதுக்கு எட்டும்னு சொல்லணும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களை திட்டம் தீட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக சில அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு பெரிய விஷயத்தை சாதிப்பதற்காக பிரயத்தனத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் நம்ம நல்லது செய்ய போய் அது நமக்கு பாதகமாக கூட முடிந்துவிடும். அது போன்ற ஒரு தன்மை இருப்பதால் எதிலுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். முடிந்த வரையில் குறுக்கு வழியை பின்பற்றாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பான தினம். குறிப்பாக படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலோ இல்லை மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சில நேரங்களில் சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம நேர்த்தி கடனை செலுத்துவோம்னு சொல்லுவோம். அது மாதிரி போயிட்டு வருவீங்க. மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இதமளிக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனமாக செயல்பட வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தினமாக இருக்கும். நண்பர்களால் ரொம்ப நல்ல உதவிகள் எல்லாம் கிடைக்கும். எந்த காரியத்திலும் வெற்றுமுகத்தை பார்க்கலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினம். பண வரவெல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். இரண்டாவது விஷயம், மனதை தெளிவாக சிந்திக்கக்கூடிய தன்மையோடு இருக்க வேண்டும். மனதில் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு காரணம் இருக்குது. அதனால் மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் சில பேரை பற்றி ஒரு பய உணர்வு இல்லை ஒரு குழப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையா பொய்யா என்பது தெரியாது. அப்படி இருக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனாலும் அந்த உணர்வு உங்களை ரொம்ப பாதிக்கும். அதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மனசில் சில கலக்கங்கள் ஏற்படும் போது விக்னேஸ்வரரை தியானம் செய்ய நல்ல பலன்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரை நல்ல தினமாக இருக்கும். இருந்தாலும் சில மனக்குழப்பங்களுக்கு ஆட்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் முதல்ல சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பின்பு தெளிவோடு செயல்படுவீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நம்ம அளவுக்கு மீறிய ஒரு வேகத்தில் சில தவறுகள் இழைத்து விடுவோம். அதனால் நம்மளுடைய கோபத்தையும் வேகத்தையும் சரியான ஒரு முறையில் நம்ம நிர்வகிக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து துலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவு சேரும். சில நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு சேரும். மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்திலையும் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மை நிலவுவதை நீங்கள் காண முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறிய வேகம் என்பதை கட்டுப்படுத்த வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். ஆக்கப்பூர்வமான தினம்.
செயல் வீரர்களாக திகழ்வீர்கள்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இணக்கமான சூழல், நட்புகளால் லாபம், ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு புகழையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் கூட அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நண்பர்களால் உதவி பெறக்கூடிய ஒரு நல்ல தன்மை நிலவுகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஏறத்தாழ ஒரு முடிவை காண்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதனால் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத சில வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல ஒரு தினம். சாதகமான நல்ல பலன்கள், நல்ல ஆரோக்கியம், மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ஒளிர்விடக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கியமான அலுவல்கள் நீங்கள் நிர்வகிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்கள் தலையில் சுமத்தப்படும். அது கொஞ்சம் கடினமானதாகவும் இருக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டியும் வரலாம். அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு நிதானமான ஒரு மனதோடு நீங்கள் செயலாற்றும் பொழுது அந்த காரியங்களை சிறப்பாக முடித்து நல்ல பெயரை வாங்கலாம். ஆனால் தவறுகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். உங்களுடைய திறமை முழுவதுமாக வெளிப்பட்டு பெரிய ஒரு பிரச்சனையை கூட அனாயாசமாக சமாளிக்கக்கூடிய அளவு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமான நன்மைகள் ஏற்படும். ஆனாலும் சற்று நிதானமான செயல்பாடு ரொம்ப முக்கியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் எதில் முழுவதுமாக ஈடுபடுகிறீர்களோ அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதில் சில ஒரு பெரிய திருப்பங்கள் ஏற்படலாம். இல்லை நீங்கள் ஒரு பெரிய எழுத்தாளராக இருக்கிறீர்கள் அப்படின்னா அதில் சில நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காண்பிக்கின்றன. சில நேரங்களில் தெய்வ பக்தி இருந்தால் அந்த தெய்வ பக்தியில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள். அதனால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். அற்புதமான நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல தினமாக இது அவங்களுக்கு அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். உங்கள் கடுமையான உழைப்பிற்கு நல்ல பலன்களும் நல்ல புகழும் ஏற்படக்கூடிய நல்ல தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது தவறான முடிவுகளை எடுத்து விடலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொல்லையாலும் கூட பிரச்சனைகள்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் அந்த உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாகவே இது அமைகிறது. விக்னேஸ்வரரையும் அம்பாளையும் வழிபட நன்மைகள் பிறக்கும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக அமையும். சில நல்ல திருப்பு முனைகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் ஏற்படுவதற்கான வழிகள் பிறக்கும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில சுபமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான ஒரு காரணங்கள் இருக்கு. குறிப்பாக திருமணத்திற்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தால் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள். சில நேரங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நிகழ்த்த வேண்டும், இல்லை அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் அவங்கள சேர்க்கணும், இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான நல்ல சூழல்கள் ஏற்பட்டு மன திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் ஒரு ஒன்றை சாதித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலையும் சிரமமாக நின்று செயல்பட அதனாலே சில பிரச்சனைகள் வந்துடும். அதனால் வளைந்து கொடுக்க தன்மையோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான தினம். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் பரிபூர்ணமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.